அவருடைய இறப்பு நிச்சயமா ஒரு பெரிய வழியை உண்டாக்குச்சு. அங்க மிகப்பெரிய ஆளுமை, தமிழ் துறைகள் மட்டும் இல்லாம அரசியலும் ரொம்ப ஸ்ட்ராங்கா தன்னை பிலீவ் பண்ணாரு. சாதிய வர்க்கத்துக்கு எதிராகவும் ஒரு பெரிய பவர்ஃபுல்லான இருக்கிற ஆளுமைகளுக்கு எதிராகவும் பயங்கர திமிரா நின்று சண்டை செஞ்சவர். அவர் எழுந்துட்டு நிச்சயமா அவருடைய இழப்பு என்பது தமிழ் திரையுலகுக்கும் அரசியலுக்கும் மிகப்பெரிய இழப்பா நான் பார்க்குறேன். ஒரு பெரிய துயரம் இன்னைக்கு. அண்ட் அதை டெஃபினட்டா நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா எங்க ஊர்ல இருக்கிறவங்க, இங்க சென்னையில இருக்கிற பக்கத்துல கரப்பாக்கம்ன்ற ஊர்ல இருந்து தான் நான் வரேன். அந்த ஊர்ல இருக்கிறவங்க இங்க இந்த மன்றம் தொடங்குறப்போ அவங்க ஊரை பார்த்தது, இவரோட புகைப்படம் எடுத்தது, அவர் கொடுத்த உணவை சாப்பிட்டது. குறிப்பா அவங்க சொல்லுவாங்க, அன்னைக்கு பிரியாணியும் முட்டையும் போட்டுதான் எனக்கு கேட்டா சொல்லுவாங்க. சின்ன வயசுல நான் இருக்கிறப்போ நான் இது ஒரு 10th படிக்கிற வயசு தான் அந்த டைம்ல. ஸோ அந்த அளவுக்கு எல்லாரையும் ஒரு சரிசமமா பாக்குறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன். மிகப்பெரிய ஆளுமையை நம்ம இழந்திருக்கிறோம். அண்ட் நான் மட்டும் இல்லாம எங்க அப்பாவுக்கு விஜயகாந்த் அவரு ரொம்ப பிடிக்கும். அண்ட் எங்க அண்ணன் மிகப்பெரிய தீவிரமான விஜயகாந்த் ரசிகர் அவரு. அண்ட் எங்க ஊர்ல நிறைய பேர் விஜயகாந்த் ரசிகரா இருந்திருக்கிறாங்க. அந்த நினைவுகள்லாம் எனக்கு இன்னைக்கு வந்துட்டு போச்சு. அண்ட் அவருடைய இழப்பு மிகப்பெரிய இழப்பா நான் பாக்குறேன். அண்ட் என்னுடைய டீப்பஸ்ட் கண்ட்ரோல்னஸ் அண்ட் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த குடும்பத்துக்கும், அவரை இழந்து வாடுகிற திரையுலகிற்கும் அரசியலுக்கும். நன்றி.